பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பேத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 6:6. என் பெரும் பூச்சினால் இளைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரினால் என் படுக்கையில் மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கின்றன. ஆம் தேவ ஜனங்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிற்கும் நம்மளுடைய கண்ணீர் ஒன்றுதான் நமக்கு பலனாக இருக்கிறது. கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன். எப்படியாப்பட்ட கண்ணீர் உங்களுக்கு? ஆனந்த கண்ணீர் இருக்கிறதா? இல்லை சோகத்தின் கண்ணீரா? வியாதியின் கண்ணீரா? இல்லை உங்களுக்கு தோல்வியின் கண்ணீரா? தேவஜனங்களே, சங்கீதக்காரன் வேதனையும் ஆத்துமா வியாகுலத்தையும் சில காலங்களில் தொடர்ந்து அவனை பற்றி கொண்டிருந்தது. கர்த்தாவை எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தாவை எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சமாதானம், தெய்வீக சமூகம், கிருபையின் தேவன் நமக்கு தெய்வீக சுபாவத்தோடு தெய்வீக சமூகம் நமக்கு கிருபையின் தேவன் நமக்கு தரலைனா நம் கண்ணீர் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைனா நம் கண்ணீர் நம் படுக்கையை நினைக்கும். தேவ ஜனங்களே, ஆண்டவரிடத்தில் பெருமூச்சோடு கேட்கலாமா? பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கின்றன என்று சங்கீதம் சொன்னது போல நாம் கர்த்தரிடத்தில் நம்மளுடைய அங்கலாய்ப்புகளை கொட்டுவோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சங்கீதம் 102:10 இப்படி தான் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துருத்தியில் வைத்திருக்கிறார். அதனால் என் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கின்றேன் என்று சொன்னது போல நம்மளுடைய ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஜெபத்தில் அவரிடத்தில் நம்முடைய கண்ணீரை ஆண்டவரிடத்தில் கொட்டுவோம். தேவ ஜனங்களே, அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு தேவனுக்காக நாம் காத்திருப்போம். நம் கட்டிலே நினைப்பது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடும். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு என்று சொன்ன வசனத்தின் நிலவ கண்ணீரால் அவர் பாதத்தில் பரிமள தைலமாய் நாம் கண்ணீரை கொட்டுவோம். தேவ ஜனங்களை, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, எங்களை நித்திய பாதைகளை நடத்துகிறீர். எங்கள் கண்ணீரை கர்த்தாவே நீர் ஆழ்ந்த களிப்பாய் மாற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. இந்த தேசத்தின் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஆமேன்.